தேவராஜன் பெரிய உத்தமம் இல்லை. ஆனா நியாயம் ஒண்ணு இருக்கு. ரமணா செஞ்ச தப்பு, நீ செஞ்ச நியாயம். என்னால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, மன்னிச்சிடு. ஊரு பேர் தெரியாத அனாதைதான். ஆயுசு முழுக்க ஜெயில கிடந்து செத்திருப்ப. உன் ஆளு உள்ள இருப்ப என்ன வழியை கொண்டு வந்திருக்க. உனக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்ல முடியும்? நான் உனக்கு என்ன தர முடியும்? எதுவும் வேணாம். என்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, என் உயிர். இதான் சூரிய. வணக்கம். என் தோழன், என் கூட பிறந்தவன், என் தளபதி. நீதான் சூர்யாவா? நான் யாரு தெரியுதா? தெரியும், கரிவர்தன், பழைய எம்எல்ஏ. உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். பசங்க சொன்னாங்க தேவராஜ் கூட இருக்கியாமே. ஏன்? தேவராஜ் என் நண்பன். தேவராஜ் ஒரு ரவுடி, ஒரு பொறுக்கி, அவ்வளவுதான். இந்த வயசுல நான் அவரை எடுத்தேன், வேலைக்கு சேர்த்து விட்டேன், டாக்ஸி ஸ்டாண்ட் யூனியன்ல சேர்த்து விட்டேன். 10 வருஷம் நான் போட்ட உப்ப சாப்பிட்டுட்டு எனக்கு எதிரா போயிட்டான். நன்றி கெட்டவன். அதெல்லாம் பரவாயில்ல. எனக்கு ஒரு மூத்த மகன் இருந்தான். அவனை நடு ரோட்ல நாய் மாதிரி கொன்னுட்டான். தெரியும், உங்க பையன் தேவராஜ கொலை பண்ண பார்த்தான். அதுவும் தெரியும். காரணம் இல்லாம தேவராஜத்தும் செய்ய மாட்டான். இல்ல சூர்யா, உனக்கு தேவா பத்தி தெரியாது. நீ எங்கிட்ட வந்தது, நான் உன்னை தேவராஜ விட பெரிய ஆளா பண்ணி காட்டுறேன். இந்த ஊர்ல எனக்கு அப்புறம் நீதான் இருப்ப. வெறும் காசு பணம் இல்ல, பதவி, அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம். என்ன சொல்றேன்? தேவராஜன் நண்பன். புரியாம பேசுறியே. தேவராஜ் உன்னை எதுக்கு கூட வச்சிருக்கான் தெரியுமா? உன் மேல பெரிய பாசமோ நட்போ கிடையாது. உனக்கு பயம் கிடையாது. யாரா இருந்தாலும் நீ எதிர்த்து நிப்ப. நீ பக்கத்தில் இருந்தா அவனுக்கு எதுவும் ஆகாது. அதான் பாசமோ நட்போ இல்ல. வா, என் கூட வா. அவன் கூட இருந்தா அழிஞ்சு சாவ. உன் கூட வாழ்றதை விட தேவா கூட சாகிறது மேல. நல்லா வணக்கம் சார். என்ன இது திடீர்னு? வா,
உன்ன மாதிரி ஒரு நண்பன் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஏணி வச்சா கூட என்ன தேவா சூர்யா அளவுக்கு வர முடியாது. என்ன தேவா இது? உன் சூர்யாவை விட்டுடு, நான் உன்னை இந்த ஊர்லயே பெரிய ஆளாக்குறேன்னு யாராவது சொல்லியிருந்தா நான் போனாலும் போயிருப்பேன். ஆனா நீ என்ன தேவா இதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு? இல்ல சூர்யா, நீ தேவராஜ மாத்துறேன், என்ன ஒரு மனுஷனா மாத்துறேன். இதுவரைக்கும் தேவராஜ பார்த்தா எல்லாருக்கும் பயம், ஒதுக்கிடுவாங்க. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் பயம் மட்டும் இல்ல, மரியாதையும் சேர்ந்திருக்கு. என்ன பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க அன்போட. நீ நல்லா இருக்கணும்னு மனசார சொல்றாங்க. யாரால? ஒன்னால. வந்துரு, எங்கூட வந்துரு. இனிமே எங்க இருக்க கூடாது, என் கூட என் வீட்டுல தான் இருக்கணும். வா. தேவா, இல்ல தேவா, எனக்கு இங்க நிறைய பந்தம் இருக்கு. என்ன சாக்கடையில தூக்கி வளர்த்துருக்காங்க. நான் பசில அலையும் போது சோறு போட்டு காப்பாத்திருக்காங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்? நான் கூப்பிட்டா வர மாட்டேன். நீ இவ்வளவு பேர் இருக்காங்க தேவா. உனக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கு நீ மட்டும் தானே இருக்க. தேவராஜ், பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு இல்ல? எப்படி இருக்கு? ஆண்டவர் இருக்கான், நல்ல மனுஷங்க சுத்தி இருக்காங்க. எனக்கு என்ன? நீங்க? முன்ன மாதிரி இல்லப்பா. எல்லாத்துக்கும் பொறுமையா காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. வயசாயிடுச்சு இல்ல, சாவுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. யார் சாவுக்கு? தேவராஜ், நீ மாறவே இல்லை. ஞாபகம் இருக்கா? பழசெல்லாம் மறக்கல இல்ல? எதையுமே மறக்கல. நீ நல்லா இருக்கணும், 100 வருஷம் வாழணும். உங்க ஆசீர்வாதம். மொத்தம் 64 கேஸ். தேவராஜ் மேலேயும் சூர்யா மேலேயும். இங்க உங்களுக்குன்னு ஒரு தனி கோர்ட், தனி போலீஸ், ஒரு தனி ஆட்சியை நடத்துறீங்க. நீங்க கூப்பிட்டு அனுப்பினா யாரா இருந்தாலும் சரி உங்க முன்னாடி வந்தாகணும். இல்ல அடி உததான். நீங்க பார்த்து சொல்றதுதான் தீர்ப்பு. கோர்ட் என்ன சொன்னாலும் நீங்க வைக்கிறதா சட்டம். நில பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி சமாச்சாரம், வியாபாரம், குத்தகை, லைசன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க தான் நீதிபதி. உங்க வீடு தான் கோர்ட். உதவி கேட்டு 10 ஆளுங்க வராங்க, எங்களால முடிஞ்ச உதவியை செய்யறோம். உதவி செய்ய கோர்ட் இருக்கு, போலீஸ் இருக்கு, ஒரு பெரிய அரசாங்கமே இருக்கு. அவங்க செய்யட்டுமே. உங்களால முடியாதனாலதான் சார் எங்கிட்ட வர்றாங்க. அதனாலதான் வராங்களா? இல்ல உங்க கிட்ட இருக்கிற பயத்தினால வராங்களா? அவங்க எங்க கிட்ட வர்றது உங்களுக்கு பிடிக்கல இல்ல? பிடிக்கிறது பிடிக்காததை பத்தி நாம இப்ப பேசல. எது சரி எது தப்புன்றத பத்தி தான் பேசுறோம். கரெக்ட் சார். நீங்க எப்போது இடையா இருந்திருக்கீங்களா? என்னைக்காவது பட்னியா இருந்திருக்கீங்களா? வயல 4 ஆனா காசு எல்லாமே அலைஞ்சிருக்கீங்களா? வயிறு காலியா இருக்கும்போது கோர்ட் செலவு, வக்கீல் செலவு கொடுக்க முடியாது சார். 100 தடவை கோர்ட்டு ஏறி இறங்க முடியாது. என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வேண்டியது நியாயம். அது எங்க கிடைக்குதோ அங்கே போவாங்க. நடு ரோட்ல போட்டு அடிக்கிறதா நியாயமா? பின்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டி போட்டு லட்டியால் அடிக்கிறதா நியாயமா? எது நியாயம் எது நியாயம் இல்லைன்னு முடிவு செய்யதான் சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதை செயல்படுத்த நாங்களா இருக்கோம். நீங்க எது செஞ்சாலும் சரி, நாங்க செஞ்சா தப்பு. கோர்ட்டும் அரசாங்கமும் சட்டப்படி செய்ய வேண்டியதை தேவராஜும் சூர்யாவும் செய்யறது தப்பு. 100 அடியால் வச்சு இந்த ஊரை நடத்துறது தப்பு. நல்லா இருக்கு சார். உங்ககிட்ட ஒருத்த பெட்டிஷன் கொண்டு வந்தா அதை நீங்க பார்த்துட்டு இது சரி இது தப்பு, இவனு பட்டா கொடு இவனு கொடுக்காத, நீ இப்படி செய் நீ அப்படி செய் அப்படி நீங்க சொல்லலாம். அதே மத்தவங்க செஞ்சா தப்பு, கூப்பிட்டு வச்சு மீட்டி போட்டுடுவீங்க. கரெக்ட் உதவி செய்யலாம், மத்தவங்க செய்யக்கூடாது. என்ன அதிகாரம் உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு. ஐஏஎஸ் அதிகாரம், எஸ்பிங்கிற அதிகாரம் இல்ல சார். எங்க கிட்ட என்ன தெரியுமா சார்? நம்பிக்கை. ஜனங்க எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை. உங்களால செய்ய முடியாத உதவியை எங்களால செய்ய முடியும் அவங்க நம்புறாங்க. போதுமா? முடிச்சிட்டீங்களா? கத்த வேண்டியதெல்லாம் கத்தி முடிச்சிட்டீங்களா? உங்க கத்தலுக்கு இந்த ஊர் ஜனங்க பயப்படுவாங்க, நான் பயப்பட மாட்டேன். உங்களுக்கு எங்களை பிடிக்கல இல்ல? நீங்க பெரிய எடுத்து பிள்ளை, படிச்சிருக்கீங்க,
வசதியான குடும்பம். எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க நல்ல செஞ்சா கூட உங்களுக்கு பிடிக்காது இல்ல? ஆமா, பிடிக்காது. அதுவும் உன்ன மாதிரி ரவுடித்தனம் பண்றவங்கள எனக்கு பிடிக்காது. இது சூர்யா சார். வருஷாதீங்க. மரியாதை அளவுக்கு அடி ராஸ்கல். தொட பார்க்கலாம் சூர்யா. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நாங்க என்ன செய்யணும்? நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும். முடியாது. அந்த கலெக்டர் சாகணும், எஸ்பி சாகணும், அதுவும் பொறுப்பு. அவசரப்பட்டு செய்ய வேணாம் தேவ். நாம இது வரைக்கும் தப்பு செஞ்சவங்களை மட்டும்தான் அடிச்சிருக்கோம், தண்டிச்சிருக்கோம். பாரு பாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல வரவன் போறான் எல்லாம் போட்டு அடிச்சிருக்கான், எட்டி உதச்சிருக்கான். பாரு, பதில கடிப்போம், ஊரை விட்டு மாத்தோம். ஏன் சூர்யா, ஏன் கலெக்டர் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன்? உனக்கு வேண்டியவங்க கலெக்டரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீ ஆசைப்பட்டவ விதவை ஆயிடக்கூடாதுன்னா நான் சொன்ன தேவா, என்னை பார்த்து சொல்லு. இல்லைன்னு சொல்லாது சூர்யா. அந்த கலெக்டர் அப்பா உன்னை தேடி வராரு, நடக்குது எனக்கு தெரியாம. என் மேல சந்தேகப்படுறியா தேவா? நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? சூர்யானா என்ன தெரியுமா உனக்கு? உன்கிட்ட முன்னாடி ஒரு தடவை சொல்லிருக்கேன், உனக்காக உயிர் கொடுப்பேன். எடுத்துக்கோ எடுத்துக்கோ. உனக்கு கொடுக்கதானே உயிர், அதே உனக்கு புரியல. இந்த ஊரு உலகம் சொந்தம் எதுவும் முக்கியம் இல்ல. என்னை பெற்றவளை வந்தாலும் நீதான் தேவதா, புரியுதா? அப்ப அந்த அர்ஜுனை கொண்டுட்டு வா. அது மட்டும் என்னால முடியாது. ஏன் முடியாது. ஏன் முடியாது? முடியாது தேவா. ஏன்? ஏன் அர்ஜுன் என் தம்பி. என்னை பெற்றவதான் அர்ஜுனையும் பெற்றான். என்னால அர்ஜுனுக்கு ஏதோ ஆகாதுன்னு சத்தியம் செஞ்சிருக்கேன் என் அம்மா கிட்ட. இதெல்லாம் தெரிஞ்சு நீ என் கூடவே இருந்திய, உன் குடும்பம் தெரிஞ்சு அவங்களை எதிர்த்து நின்னியா, உடம்புல ஓடுற அதே ரத்தம் தெரிஞ்சு நீ ஏன்? என்ன நீ என் நண்பன். பாத்தியா என் சூர்யா நிக்கிறான் பாரு, அவன் குடும்பத்தையே விட்டு கூட வந்து நிக்கிறான் பாரு. சுந்தரம் பாத்தீங்களா? என் தளபதியை பாத்தீங்களா நீங்க? சரணடைய வந்திருக்க. என் சூர்யாவோட குடும்பம் என் குடும்பம். நான் சரணடைய வந்திருக்கேன், ஏத்துக்குங்க. சூர்யா
தேவா 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 You